ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? நான் நைட்டு சமையல் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? இன்றைக்கி எங்கள் தலைவர் சொல்கிறாங்க, எனக்கு சப்பாத்தி சப்ஜி வேண்டாம், இட்லி பன்னீர், இன்றைக்கி இட்லி சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம். நானும் ஹாப்பி ஆகிட்டேன். எப்பா சப்பாத்தி பண்ண வேண்டாம், ரைஸ் பண்ண வேண்டாம், தால் பண்ண வேண்டாம், சப்ஜி பண்ண வேண்டான்னு ஹாப்பி ஆகிட்டு. தங்கம் சொல்லிடி, தேங்காய் சட்னி இறக்கிட்டா, கார சட்னி இறக்கிட்டா, சட்னி வேணும், ஆனால் கண்டிப்பாக சாம்பார் வேணும். இதுக்கு நான் பாவி சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணி தந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு, இன்னும் செய்கிற வழி இல்லை, ஆசைப்பட்டு கேட்டுட்டாரு, செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி. ஆனால் சாம்பாருக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு, 2 தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பூண்டு, 4-5 பச்சை மிளகா, வெங்காயம், இது சட்னி அரைக்கிற தேங்காய் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம கீழே போய் வாங்கிட்டு வந்தேன். 43 ரூபா ஒரு தேங்காய், சரிங்களா? சாரி, 45 ரூபா ஒரு தேங்காய். பருப்பு எப்பவுமே சாம்பாருக்கு பாசி பருப்பு நான் கண்டிப்பாக எடுப்பேன். பாசி பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்தாச்சு. வாங்க இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். மனசு மாறி ஒரு திடீர்னு சப்பாத்தி வேணும்னு சொன்னால் பின்ன எனக்கு நான் இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் ஆயிடுவேன். சாம்பாருக்கு 2 கத்திரிக்காய் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கத்திரிக்காய் இல்லாத சாம்பார் வைக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இல்லாத பொருளை நினச்சி கவலைப்பட வேண்டாம், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாம். யார் இப்படி சொன்னா? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா எனக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா? சாம்பாருக்கு எந்த காய்கறி போட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டால் அடி தூளாக இருக்கும். சரி, இல்லாத நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஓகே, இப்போ ஒரு 3 விசில் விட்டால் காய்கறி பருப்பெல்லாம் வெந்துடும். நானே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி இறக்கிறதுக்கு இந்த பொரிகளில் போட்டால் தான் தேங்காய் சட்னிக்கு ஒரு டேஸ்ட்டே வருது. மல்லி இலையே இல்லை. இன்றைக்கி சாம்பார் இன்னும் லட்சணத்தில் வரப்போகுது எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஒரு பொருளுமே வாங்கணும்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு. இல்லாத இல்லைன்னு தானே சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னியும் தாளிச்சாச்சு, சாம்பாரையும் தாளிச்சிடலாம். இந்த கரண்டியை போய் உள்ளே விட்டுருவோம். இந்த சுருளும் சத்து வரும் பார்த்தீங்களா, அதில் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் வரும். இது யார் சொன்னா? இது எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி சொன்னாங்க. மல்லி இலை போடலை, கத்திரிக்காய் போடலை, இருந்தாலும் சாம்பார் டேஸ்ட் நம்பர் 1. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சாப்பிடும் போது பிளேட்லாம் எடுக்கக்கூடாது, சாம்பாரெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாது. இப்படி பவுல் எடுத்து 4 இட்லி எடுத்து குளத்துல போட்டு முக்குற மாதிரி நல்லா முக்கிடணும். அப்படியே முக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த சட்னி அப்படியே பரப்பரன்னு சாரல் மாதிரி ஊற்றிடணும். கையெல்லாம் சாப்பிடக்கூடாது. முடி அழகாக அப்படி விரித்து விட்டுக்கிட்டு ஃபேன் காற்று கீழே ஸ்பூனை வச்சு அப்படியே குத்தி ரசித்து சாப்பிடணும். அப்போ தான் இட்லிக்கு மவுசு, நமக்கும் மவுசு. நிறைய சாம்பார் ஊற்றி மேலே சட்னி போட்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. நம்பர் 1 இருக்குது. இட்லி மேலே சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி இட்லி சாப்பிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு செய்யுங்க. டாட்டா பாபே, லவ் யூ. லைக்கை மறந்துடாதீங்க, சர்க்கரையை மறந்துடாதீங்க.